வருகை புரிந்த உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டும் என்று ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக, பத்திரிகை நண்பர்களுக்கு திராவிட இஸ்லாமிய கழகம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட இஸ்லாமிய கழகம் நாங்கள் ஆரம்பிக்க நோக்கம் என்ன என்றால், நாங்கள் தௌஹீத் ஜமாத்திலே பயணித்தவர்கள். தௌஹீத் ஜமாத்திலே பயணித்து அதுல இருந்து வெளியேறி தௌஹீத் ஜமாத்துல சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அரசியல் என்பது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு நம்ம போனால் வழிகட்டு விடுவோம், அது நம்மளை வழிகட்டுல கொண்டு விட்டுவிடும், அதனால நாங்கள் அரசியல் செய்ய மாட்டோம்னு சொல்லிதான் தௌஹீத் ஜமாத் அதுல இருக்கிறவங்க பயணிக்கிறாங்க. ஒரு பேர் இயக்கமாக தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. நாம அதுல இருந்து பிரிந்து போன ஏப்ரல் மாசம் 2025 திராவிட இஸ்லாமிய கழகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இப்ப தமிழ்நாடு முழுவதும் இந்த நாங்க சொல்லக்கூடிய கருத்தை ஏற்று இப்ப நாகர்கோயில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, இங்கெல்லாம் மற்ற ஏரியாக்கள்லயும் நம்மளுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. இதை மக்கள் மத்தியில நாங்கள் திராவிட இஸ்லாமிய கழகம் என்ற ஒரு கொள்கை சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில எடுத்து வைத்து, இது ஒரு மக்கள் பிளந்து, அதாவது பிளவாக இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துலதான் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது நாங்கள் பிறப்பால் இந்த நாட்டுடைய பூரிய குடிமக்கள். இந்த நாட்டுல இருக்கக்கூடிய நாம மதங்களால் பிரிந்து கிடக்கிறோம். அதுல இந்து மதங்கள்ல எல்லா ஜாதிகளும், எந்த ஜாதிகளை எடுத்துட்டாலும் நம்ம எல்லோருமே திராவிடர்கள் தான். நாம அரபு நாட்டுல இருந்து இறக்குமதி அல்ல, நாங்கள் சிறுபான்மைகள் அல்ல, மத சிறுபான்மையை தவிர. ஆனா நாங்கள் இந்த நாட்டுடைய பூரிய குடிமக்கள். இந்த நாட்டுல நாங்கள் பூரிய குடிமக்களாக நம்ம வாழ்ந்தோம். ஆனா வாழ்வியலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் சவுதி அரேபியா இறக்குமதி நாங்கள் அல்ல, அந்த மதத்தை நாங்கள் வாழ்வியலாக எடுத்துக்கொண்டிருக்கோம் தவிர. ஆனால் நாங்கள் சவுதி அரேபியா இறக்குமதி அல்ல, இந்த நாட்டுடைய பூரிய குடிமக்கள். எங்களுடைய மொழி என்ன? தமிழ். என்னுடைய தாய்மொழி தமிழாக நாங்கள் தமிழை ஏற்றுக்கொண்டு தமிழ் மொழியை இருக்கிறோம். அதே போல எங்களுடைய வழிபாடு என்பது இஸ்லாம், நாங்க இஸ்லாத்துல இருக்கிறோம். எங்களுடைய தேசம் இந்தியா. அப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய, அப்போ நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு அரசியல் அமைப்புகள் இருக்க, நீங்க புதுசா என்ன பண்ண போறீங்க, மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, நாம எல்லோருமே திராவிடர்கள் என்ற ஒரு சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டும். இறைவன் ஒருவனை படைத்தான், ஒரு ஆணை படைத்தான், அந்த ஆணிலிருந்து பெண்ணை படைத்தான். அதுல இருந்துதான் பல்கி பெருகி உலகம் முழுவதும் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க, 750 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எல்லோருமே ஒரு தாய் பிள்ளைகள் தான். அதனால கடந்த காலத்துல பிராமணர்கள் எங்க ஜாதி கொடுமைகளை கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள்ல எல்லோருமே நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் நினைக்கிறோம். பிராமண சமூகமும் நம்மளுடைய சகோதரர் தான். அந்த மாதிரி இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லக்கூடிய வேலைகளை தான் திராவிட இஸ்லாமிய கழகத்துல சேரக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள் எல்லோரும், நாம எல்லாம் மதத்தால் பிரியக்கூடாது, ஜாதியால் பிரியக்கூடாது, நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரு முழக்கத்தோடு நாங்கள் இந்த இயக்கத்தை கட்டமைத்து இயங்கி வருகிறோம். அதாவது இப்ப அவங்க ஆதரவு நாங்க கொடுக்கிறோம், ஆனா நாங்கள் எலெக்ஷன்ல நாங்க நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க ஆதரவு மட்டும் நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரதித்துவம். இப்ப கடந்த காலத்துல கூட ஒரு சகோதரர் பேரை சொல்ல விரும்பல, அது ஒரு சர்ச்சை மாதிரி போகும். ஒரு சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அரசியலுக்கு போக கூடாது, அரசு வேலைக்கு போக கூடாது, நீங்க ராணுவத்துக்கு போக கூடாது, நீங்கள் அரசு துறையில எந்த வேலைக்கும் போனா அதுல தவறாக நீங்கள் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் என்ன சொல்றேன், ஒரு காவல்துறையாக போனா அதுல சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க காவல்துறைக்கு போனா அங்க அவன் ஒரு ஆளை என்கவுண்டர் பண்ண சொல்லுவான், அநியாயமா என்கவுண்டர் பண்ண சொல்லுவான், நீங்க பண்ணுனா அது இஸ்லாம் அடிப்படையில குற்றமாகுது அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்படி ஒரு நிலையை எடுத்து முடிவு எடுத்து இந்த மக்களை அழைத்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த மக்களுடைய நிலை என்ன ஆகும்?
எல்லா துறைகளிலும் நம்ம எல்லோரும் இருக்கணுமா இல்லையா? அப்ப இது இப்ப அவங்க சொல்லக்கூடிய கருத்துகள் அதுல முரண்படுது. அப்ப அந்த முரண்படுறதுனாலதான் நாங்க என்ன சொல்றோம், எல்லா துறைகளிலும் நீங்க இருக்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லா துறைகளையும் சாக்கடை தான். இப்ப தௌஹீத் என்ற போர்வையில இருக்கும் போது அதுலயும் சாக்கடைகள் இல்லையா? அதுலயும் வரும், அதுல இல்லைன்னு யாரும் சொல்ல முடியும். மனிதன் என்றால் தவறு செய்யக்கூடியவன் தான், தவறு செய்யக்கூடியவன் தான் மனிதன். ஆனா அதே சமயத்துல அரசியல் என்பது முக்கியமானது, அரசியல் களம் என்பது முக்கியமானது. இன்னைக்கு ஒரு காவல்துறைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. எந்த வகையில அத சொல்றாங்க? ஒரு அரசு அதிகாரியா போனாதானே நாளைக்கு நம்ம நல்லது கெட்டது நம்ம புரிய முடியும். அதுக்கு போக கூடாது. அப்ப இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு மனமாற்றம் செய்து இவங்க வேற லெவல்ல எல்லாம் கொண்டு போறாங்க. இத சரியான முறையில மக்களை கொண்டு போகணும்னு சொல்லிதான் நாங்க இந்த மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சு நம்ம கொண்டு போறோம். அதாவது நாங்க இன்னைக்கு கட்சின்னு ஆரம்பிக்கல. நாங்க போன ஏப்ரல் மாசம் திராவிட இஸ்லாமிய கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் என்பது இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தேர்தல் தேர்தல் அங்கங்க லெட்டர் பேட் இயக்கங்கள்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு மண்டபத்தை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி போட்டு ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு எவங்கிட்ட போய் கொஞ்சம் நக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைப்பாடு எங்கள்கிட்ட இல்ல. நாங்க அதுக்காக இதை ஆரம்பிக்கல. எங்களுடைய நோக்கம் என்ன, நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள். இன்று நமக்கு தேவையா இல்லையா? இவர் பொட்டு வச்சிருக்காரு, இவர் யார்? எனக்கு என் சகோதரன், என் தொப்புள் கொடி உறவு. அப்ப என் தொப்புள் கொடி உறவு அப்படி ஒரு சித்தாந்தத்தை நம்ம மக்கள் மத்தியில விதைச்சிட்ட. மதங்கள் மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது, இஸ்லாத்தை மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாமியராக இருந்து நான் தாடி வச்சிருக்கிறேன், ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு நான் இருந்து நான் பேசணுமா இல்லையா? அப்போ எங்களை சிறுபான்மைன்னு சொல்றது தவறானது. நாங்கள் திராவிடர், இந்த நாட்டுடைய பூரிய குடிமக்கள். நாங்கள் இந்த நாட்டுல பூரிய குடிமக்களாக பிறந்தவரை நீ சிறுபான்மையான எப்படி சொல்லுவ? மதத்தால் வேணா சிறுபான்மையான சொல்லிட்டு போ. ஆனா நாங்கள் இனத்தால் திராவிடன், அந்த ஒரு நெஞ்ச நிமிர்த்தி சொல்றதுக்காக தான் இந்த இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். தவிர நாங்க போயிட்டு இப்ப அவர்கிட்ட போனோம். ஏன்னா இப்ப அந்த மாதிரிதான் பேசுறாங்க. இப்ப என்ன கீழே கூட நம்ம போட்டாலும் பார்த்தோம்னா ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா எத்தனை கட்சியா ஆரம்பிச்சுட்டே இருக்கீங்கப்பா, நீங்க ஒரு கட்சி, நாங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சித்தாந்தங்கள் இருக்கும். எனக்கு இருக்கிற அறிவை நான் ஒரு தௌஹீத் ஜமாத்துல போயிட்டு நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் இருக்கு, நீங்க செய்யுங்கன்னா செய்வாங்களா? யாராவது செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு கோட்பாடுல இருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு இதுல இருக்கிறேன், இதை கேட்க மாட்டாங்க. அதனால இந்த கோட்பாடை விரும்பக்கூடிய என் சகோதரர்கள், இதை பின்பற்றக்கூடியவர்கள் வாங்க, இதை நம்ம மக்கள் மத்தியில போய் சொல்லும். இதை உங்க பத்திரிகையாளர் நீங்க எத்தனை செய்தியாளர் இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய கருத்து சரியா தவறா? எத்தனை பேட்டியெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கிட்ட எல்லாம் நீங்க பேட்டி எடுத்திருப்பீங்கல்ல. நாங்க சொல்லக்கூடிய சிறுதான் ஒரு ஒருங்கிணைப்பு சென்னை மண்டலம் சொல்லி சிறுதா கூட்டி இருக்கிறோம். எல்லாமே சிறுதா தான் கூட்டுவாங்க. திமுக இருக்கும்போது எத்தனை பேர் இருந்தாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாங்க ஒரு சித்தாந்தத்தை நோக்கி சித்தாந்தத்தை ஒண்ணு வச்சுக்கிட்டு நாங்க பயணிக்கிறோம். இந்த பயணத்தை எங்களுடைய மூச்சு இருக்கிற வரை அப்படி கொண்டு போவோம், ஒரு சகோதரத்தை உருவாக்கும். நம்ம எல்லாரும் மேடையில என்ன சொல்றோம், பிராமணர்களை பிராமணர்கள் எவ்வளவு நல்ல மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு எஸ் வி சேகர் எங்க இருக்கிறாரு, என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? எவ்வளவு நல்ல மக்கள் இருக்கிறாங்க. இந்த தீபாவளிக்கு கூட ஒரு பிராமண சகோதரர் எனக்கு தீபாவளி காசு கொடுத்து ஏதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும்னாரு. அப்ப நம்ம எல்லாரும் ஒன்றா கலந்துட்டோம். ஆரியர்கள் கூட திராவிடர்கள் கூட கலந்துட்டாங்க. அதுக்குதான் முன்னுதாரணம் சொன்னேன். அந்த மீது பேசும்போது கூட உங்களுக்கு நான் சொன்னேன், எல்லாமே கலந்துட்டாலமோ, எல்லாம் கலப்பு திருமணமா ஆயிட்டு அப்புறம் எதுக்கடா வேற்றுமை? அப்போ நம்ம மோகன் பகவதையை கூட நாங்கள் சந்திப்போம். இந்த இயக்க திராவிட இஸ்லாமிய கழகம் மோகன் RSS உடைய தலைவரை கூட நாங்கள் போய் சந்திப்போம். என்னையா இது மாதிரி பண்ணிட்டு கிடைக்கிறீங்க? அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்களை இந்த நாட்டில இருந்து விரட்டுறாதான் இந்த தாழ்த்தப்பட்டவனை வச்சிருக்க முடியும், இல்ல அங்க ஓடி போயிருவான். இந்த தாழ்த்தப்பட்டவனை நம்ம எப்போ வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, இவன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னா இந்த இஸ்லாமியர்களை விரட்டிடணும், இந்த கிறிஸ்துவர்களை தொடச்சிடணும். தொடச்சிட்டா அதுக்கு பிறகு நம்ம ஜாதிய இந்த ஜனாதனத்தை கரெக்டா கடைபிடிக்கலாம். எப்படி கடைபிடிக்கலாம்? SC வச்சிருக்கலாம், நாயக்கரா வச்சிருக்கலாம், பணிக்கரா வச்சிருக்கலாம், அப்ப தேவரா வச்சிருக்கலாம், ஆண்ட ஜாதி பாண்ட ஜாதின்னு எல்லாத்தையும் நம்ம இப்படிதான் கொண்டு போக முடியும். இவன் மட்டும் இடையில இருக்கிறான்னு அது முடியுமா? 25 கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவில. இந்தியா விடுதலை அடையும் போது 35 கோடி, இங்க இருந்து போனவன் 3 கோடி, பாகிஸ்தானுக்கு போனவன் 3 கோடி, அப்படியே அறுத்து அந்த சைடு கொஞ்சம் முஸ்லீம்களை தள்ளி விட்டான்.
இந்த உங்க பத்திரிகையாளர்கிட்ட நம்ம கேட்கிறோம், தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் போயிருப்பான்? இந்த மண்ணடியில 2-3 வீடு காலியா கிடக்கு. இந்த மண்ணடி பகுதியில் 2-3 வீடு காலியா கிடக்கு. அது மத்திய அரசு கிட்ட இருக்கு. புரியுதா உங்களுக்கு? 2-3 வீடு கிடக்கு. வேற யாராவது போனாங்களா? அவன் கூட அந்த முகலாய மன்னர்கள் கூட வந்திருப்பான, அவன் தான் போயிருப்பான். நாங்கள் திராவிடர்கள் இந்த நாட்டை விட்டு தனியா ஒரு நாடு வரும்போது கூட எங்களுக்கு நாடாவது புண்ணாக்காதடா, என் மண்ணுடா, என் நாடு அப்படின்னு நாங்க இருந்தவங்களுக்கு தான் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள். இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து தனி நாடு. இப்ப நமக்குன்னு ஒரு தனி வீடு கொடுக்கறான்னா ஓடி போயிருவானா இல்லையா? தனக்குன்னு ஒரு வீடு கிடைக்குது, சொந்தமா ஒரு பங்களா கிடைக்குதுன்னா போவானா போக மாட்டானாங்க. ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு வந்து அந்த பாலஸ்தீனத்துல போய் குடியேறினா, தனக்குன்னு ஒரு நாடு இருக்கும்போது உலகத்துல பிரிந்து கிடந்தவன் எல்லாருமே அங்க வரலையா? அப்ப நமக்குன்னு ஒரு நாடு உருவாகும் போது அந்த நாட்டுக்கு நம்ம போனோமா? இல்ல. ஏன் தாய் நாடு, ஏன் மண்ணு, ஏன் மக்கள், நான் இந்த நாட்டு செத்தாலும் சரிதான். மோடிஜி வந்து நாளைக்கு எங்களை கொண்டா எல்லாரையும் வந்து நீங்க கொண்டாலும் சரிதான், இந்த நாட்டை விட்டு நாங்க போக மாட்டோம். இது என்னுடைய நாடு, என் பூரிய குடிமக்கள், என் இந்து சகோதரர்கள், எங்களுடைய திராவிடர்கள். நான் ஒரு தேவர் சமூகத்தில இருந்து நான் வந்து இஸ்லாத்துக்கு மாறி இருக்கலாம். நான் வந்து சிறு வயதுல கூடங்க, இந்த பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு சொல்றேங்க, சிறு வயதுல கூட நான் சிறு வயதுல எங்க வீட்டுல அம்மனை வணங்குறவங்க இருந்திருக்காங்க. அப்ப நாங்க 2 தலைமுறைக்கு முன்னாடிதான் இஸ்லாமா ஆயிருக்கிறோம். உண்மைதானே? அப்ப இதை மறுக்க முடியுமா? எங்களுடைய குலசாமி அம்மனுங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் மூட சொல்றாங்க, அம்மா நாங்க வணங்கிட்டு இருந்தோங்க. நாங்க இஸ்லாமிய வழிமுறைகளை வந்து நாங்க அதுக்கு பிறகு அதை படிக்கும் போது சரி இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஒரு கடவுளை வணங்குன்னு சொல்லி நாங்க வணங்கிட்டு இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, என் இரவு மேல ஆணையிட்டு சொல்றேன், நான் போய் சொல்லல, பத்திரிகையாளர்கள் சொல்லணும் நாங்க சொல்லல. அப்ப நம்ம யாரு நினைச்சு பாருங்க. அப்ப இதற்காக தான் நாங்க இப்படி ஒரு முயற்சி எடுத்து நாங்க கிளம்பி இருக்கோம். அப்படின்னா உங்கள் மனசாட்சி, பத்திரிகையாளர்கள் மனசாட்சி பற்றி சொல்லுங்க, நாங்க சொல்லுவது கரெக்டா இல்லையா? தமிழக அரசு கோரிக்கை என்ன அப்படின்னா, இன்னைக்கு இறைவனுடைய கருணையால வந்து இன்னைக்கு திராவிட அரசு என்பது ஒரு நல்ல ஒரு நிலையில தான் கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்குங்க. திமுகக்கு மேல எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்கு. அது இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். திமுக 100க்கு 100 கரெக்டானதுன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் முன்னாடி என்ன சொன்னேன், டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த திராவிட இயக்கத்திற்காக சிறு வயதுல இருந்து அவரு மேல பொய்யை எவ்வளவு இட்டு கட்டுறாங்க. ஆனா டாக்டர் கலைஞர் அவர்களை இன்னைக்கு பார்க்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க, அவரு நல்ல கொள்ளையடிச்சு பணம் சம்பாதிச்சு நல்ல பெரிய நல்ல வசதியா பிள்ளைகள் ஆக்கியிருக்காருன்னா தெரியும். ஆனா அவருடைய வரலாறு பின்னாடி என்ன? அடி வாங்கி, உத வாங்கி, மிதி வாங்கி அப்படிதானே ஒரு தலைவராக இருக்கிறாரு. அப்ப அந்த தலைவருடைய ஆரம்ப இது என்ன? அதற்கு பிறகு மாறி இருக்கலாம். அரசியலுக்கு வந்து அரசியல் பல இது நடக்குமே, அவரு மாறி இருக்கலாம். அப்ப அவருடைய பழைய சித்தாந்தத்தை நம்ம மறக்க முடியுமா? கலைஞருடைய தியாகத்தை மறக்க முடியுமாங்க? மறக்க முடியாது. ஆனா கருத்து வேறுபாடு 1000 இருக்கு கலைஞருக்கு மேல. எங்களுக்கு கலைஞர் செஞ்ச இஸ்லாமியர்களுக்கு செஞ்ச துரோகமா இருந்தாலும் எது இருந்தாலும் அது 1000 இருக்கு. ஆனா வரலாறு மறைக்க முடியாது. அவ்வளவு தியாகங்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் சும்மா டக்குன்னு வரல. அவரும் எவ்வளவு வாங்கி, அடி வாங்கி, உத வாங்கி, மிதி வாங்கி அதற்கு பிறகுதான் ஒரு முதல்வர் ஆயிருக்கிறார் ஸ்டாலின். சும்மா அவரும் டக்குன்னு ஏறல. கருத்துக்கள் இருக்கும், அது வேறங்க. நம்ம நல்லதே பேசும், நாங்க நல்லதே பேசக்கூடியது. மோடி நல்லது செஞ்சா மோடியும் நல்லதுன்னு சொல்லுவோம். நான் அதனாலதான் சொன்னேன், மோகன் பகவதை அவர் இருக்காருல்ல RSS தலைவர், அவரை கூட நாங்கள் போய் என்ன அங்கங்க போட்டு இஸ்லாமியர்களை கொண்டுட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, எல்லாம் கலந்தாச்ச. இங்கதான் வந்து எம்ஜிஆர் பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, பாக்கியராஜ் பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, ரஜினிகாந்த் பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, டி ராஜேந்திரன் பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாங்கல்ல, கலப்பாயாச்ச. அப்புறம் எதுக்கு இன்னும் பிரச்சனை? அப்ப ஆரியர்களும் திராவிடர்களும் கலந்து விட்டோம். இனிமே எல்லாரும் ஒன்று, ஒரே இந்தியா. வல்லரசு எப்போ ஆகும்? நாம எல்லோரும் இந்த சித்தாந்தத்தை பின்பற்றினால் இது ஒரு வல்லரசு. இந்த ஜாதி சண்டையோட இருந்தீங்கன்னா நீங்க வல்லரசு இருக்காது. இந்த நாடு எப்போ முன்னேறும்? நாம ஜாதியை தூக்கி தூர வச்சுக்கிட்டு நாம எல்லாம் இந்தியர்கள், நாம எல்லாம் திராவிடர்கள், ஆரியர்கள் கலந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிணைத்து போனோம்னு சொன்னா ஒரு வலுவான இந்தியாவை உருவாக்கணும். ஒரு ஆசைங்க, ஒரு கனவுங்க எங்களுக்கு இருக்க கூடாதா? நாங்க வந்து பாய்மார்களுக்கு பாய்மாருன்னு ஒதுக்க கூட அப்படி போக கூடாது. நாம எல்லாம் திராவிடன், நான் வந்து எல்லாமே என்ன இந்து சகோதரங்க பாருங்க, அட்வொகேட் தான், அட்வொகேட்டுங்க.
சும்மா இல்லைங்க அட்வொகேட்டுங்க, ஏன் தொப்புள் கொடி உறவுங்க, அவரு குடிச்ச தண்ணியை நான் குடிப்பேன். இப்படி ஒரு சித்தாந்தத்தை தமிழ்நாட்டுல கொண்டு போலான்னு சொல்லிட்டு தான் நாங்க முயற்சி பண்ணி, சிறு கூட்டம் தான், எல்லாரும் கேலி பண்றாங்க. ஏய் உங்களுக்கு நல்ல ஏதாவது கிடைக்கும், அங்க விஜய்கிட்ட போங்க கிடைக்கும், இங்க போனா கிடைக்கும், அங்க போனா கிடைக்குன்றாங்க. கிடைக்கிறதுக்காக ஆரம்பிக்கல, கடை போடல, கொள்கைக்காக கடை போட்டிருக்கிறோம். முடிந்த அளவுல பயணிப்போம். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க பொதுமக்கள் கிட்ட இந்த இயக்கத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு? என்ன மாதிரியான விஷயங்கள்? சாதிய ரீதியிலான பிரிவினையை ஒழிக்கணும். தமிழக அரசியல்ல தேவையானது இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒற்றுமை தான். ஒற்றுமையும் சாதிய ரீதியிலான சாதி ஒழிப்பும் இந்த பிரிவினையை ஒழிக்கணும். பிரிவினையை ஒழிச்சு திராவிடத்தை முன்னெடுத்து, திராவிடத்துல சொல்லக்கூடிய சமூக நீதி சமத்துவத்தை முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடியதுதான் எங்களோட கொள்கை, அடிப்படையான. அது இன்னொரு முறை நம்ம யாருக்குமே எதிரிகள் அல்ல, யாருக்கு எந்த அரசியல் கழகத்துக்குமே நம்ம எதிரிகள் அல்ல. நம்மளோட அடிப்படையான கொள்கை திராவிட கொள்கையை முன்னெடுத்து செல்கிறோம். கூட்டணியை பத்தி விரைவில் நிர்வாக குழு என்னன்றது ஆலோசனை பண்ணி முடிவெடுத்து அதன் தகுந்தாப்புல அது சொல்றோம். ஏன்னா அடுத்தடுத்த ஒருங்கிணைப்பு கூட்டம்லாம் இருக்கு. நம்ம குமரி மண்டல ஒருங்கிணைப்பு, அடுத்தது மதுரையில நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அடுத்தடுத்த ஒருங்கிணைப்பு கூட்டம்லாம் இருக்கு. அதன் பிறகு நம்ம இந்த நிர்வாக குழு தேர்வு செஞ்சு முடிவு எடுத்து என்னோட மக்களுடைய இடத்துல தான் வைப்போம். இதேமே கூட்டணி நிலவரமும் நம்ம மக்கள் கருத்து தான். நம்மளுடைய கழகத்துல இருக்கிற நிர்வாகம் இல்லாம அடிப்படை தொண்டர்கள் அவங்களுடைய கருத்து கேட்ட பின்னாடி தான் இந்த கூட்டணி பற்றி முடியும்.